ஆன்லைன் முதலீட்டு திட்டத்தில் 26,56,100 ரிங்கிட்டை இழந்திருக்கிறார். ஜொகூரைச் சேர்ந்த ஒரு 49 வயது பெண்மணி. இந்த முதலீட்டில் 9 விழுக்காடு வழங்கப்படும் என்ற ஆன்லைன் விளம்பரத்தை கடந்த ஆகஸ்ட் மாதம் அவர் பார்த்திருக்கிறார் என்று ஜொகூர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் டத்தோ எம் குமார் கூறினார். ஜொகூர் பாருவில் உள்ள ஒரு நகை கடையில் குமாஸ்தாவாக பணிபுரியும் அப்பெண் 2024 அக்டோபர் மாதம் பரீட்சார்த்தமாக 1 லட்சம் ரிங்கிட்டை முதலீடு செய்திருக்கிறார். இதற்கு அவர் 12,100 ரிங்கிட் லாபம் பெற்றார். இந்த முதலீடு சட்டப்பூர்வமானதுதான் என்று நம்பிய அப்பெண்மணி 2024 அக்டோபர் நவம்பர் மாதங்களில் தன்னுடைய சொந்த சேமிப்பு கணக்கில் இருந்து 26,56,600 ரிங்கிட்டை அந்த முதலீட்டில் முதலீடு செய்தார். அதன் பிறகு எந்த ஒரு லாபத் தொகையை அவர் பெறவில்லை. தொடர்பும் துண்டிக்கப்பட்டது. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அப்பெண்மணி நேற்று சனிக்கிழமை ஜொகூர் பாருவில் போலீஸ் புகார் செய்தார் என்று டத்தோ குமார் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.